பச்சை மலை மீது உள்ளீலை. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் செல்வி அக்காங்க. பார்ட் 2க்கு வந்தாச்சு. இதை அப்படியே கண்டினியூவாக பாருங்க. ஏறாதீங்க, அப்படியே குப்புறக்க வந்துருவேன். ஹாயா இவ்வளோ காத்துலயும் ஹாய் சொல்றீங்க. ஸ்கைய பாருங்களேன். உன்னை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வராங்க பாரு. ஒரு சைடு புல்லட் பாண்டி வருகிறார். சீறிக்கொண்டு வருகிற வேகம். புல்லட் பாண்டி அடைந்து விட்டார் இடத்தை. இளைய மகளே டயர்ட் ஆயிட்டான்னா பாருங்களேன், எவ்வளோ டயர்டாக வராங்கன்னு. மண்டையை பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 20 ஸ்டெப் இருக்கு. மொத்தம் ஒரு வழியாக வந்துட்டோம், ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு தாங்க. ஆனாலும் முடியலைங்க. நானும் அப்படி நின்று வரதை பாருங்களேங்க. அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு. நம்ம மேலே வந்தோடனே திருமலை முருகன் வாசல், அந்த வாசல் படி திருமலை குமாரசுவாமி அப்படின்னு போட்டிருக்குங்க. அதுதாங்க இது. இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண வரவங்க ஒரு பாக்கியவான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளோ அற்புதமான காட்சி. இந்த கோயில் நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். ஆனாலும் எப்படி இந்த முருகன் நம்மளை முதல் தடவையே அழைக்கிற மாதிரி அழைச்சிக்கிட்டே இருக்கார். அதோட அந்த தெப்பக்குளம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ மீன் இருக்குங்க. அப்படி சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு மனசு நிறைவு, அமைதி வேணும்னா நம்ம இந்த கோவிலை தேடி போகலாம். அதுமாதிரி காற்று, நம்ம சூறக்காற்றுன்றதை விட ஒரு இயற்கையான காற்று வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணிடுங்க. எல்லாரும் குளிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். வாட் அ பிரைட்னஸ் ஃபேஸ். நாங்கள் ஃபேஸ்லாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப அங்கே பின்னாடி பாருங்க. குளிச்சே ஆகணும்ட்டா, குளிச்சு தான் சாமியை கும்பிடணுன்ட்டாங்க. அதனால் நாங்கள் சாமியை பார்க்க போய் நாங்கள் முருகரை பார்க்க போகிறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவுமா நாங்கள் முருகரை பார்க்குறது அன்எக்ஸ்பெக்டடாக புக் பண்ணியிருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் திருமலையை தான் முதல்ல பார்ப்போன்னு. நான் நினச்சது வேறு, நடக்கிறது வேறு. ஆனால் முருகனோட சப்போர்ட் நமக்கு இருக்குது. என் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? மை மதர் ஸ்டிச்சஸ். இதை சொல்லும் போது நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன், டிலீட் பண்ணி. ஸோ நாங்கள் ஃபைனலாக பார்த்துட்டு எல்லாரும் பஸ்ஸில் ஏற போகிறோம். நாங்கள் அச்சன் கோயில் போகலான்னு பார்க்குறோம். பஸ் இருக்குமான்னு தெரியல. மணி 7:30, 8 மணி. கொஞ்சம் டஃப்பு தான். எல்லாமே ரன்னிங்கில் போகிறோம். கிளாரடி இதெல்லாம் இந்த பக்கம் தான். அதோட நம்ம வேலையை பார்க்க வந்துட்டோம். நம்ம ஃபோட்டோஸ் செல்ஃபி தாங்க. இது எடுக்கலன்னா ஒரு ட்ரிப்புக்கான ஒரு நிறைவே இருக்காது இல்லைங்க. எடுத்தாச்சுங்க. நம்ம திருமலை கோயில் பின்னாடி உள்ள வியூவை பாருங்கள். அந்த காற்றே நம்மளை நிற்க விடாமல் தள்ளிடுங்க. செமையாக இருந்ததுங்க. சொல்ல முடியாத அற்புதமான காட்சினா இந்த இயற்கை காட்சி தான். பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு தானுங்க இதோட அருமை பெருமை எல்லாம் தெரியும். எவ்வளோ பாருங்கள், அந்த பிள்ளைங்களை நிற்க விடாமல் காற்று தள்ளுது பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே, நாங்கள் எல்லாரும் இப்போ கீழே இறங்க போகிறோம். படிக்கட்டில் இறங்கும். அம்மாச்சி என்ன ஆச்சு? ஸ்லோ ஆயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. ஆனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அடுத்து நாங்கள் ஐயோ அது பேர் என்னமோ சொன்னாங்க. என்னால் முடியலடா. ஏதோ ஒரு ஐயப்பன் கோயில் சொன்னாங்க, அது மறந்தாச்சு. அது 8 மணி பஸ்ஸு செங்கோட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து இருக்குது. ஆனால் இப்போ நம்மளால் அங்கே போக முடியாது. மணி இப்போயே 7:50 ஆகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் நம்மளுடைய ட்ராவலர்ஸ் இன்னும் பின்னாடியே தான் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்துட்டாங்க. சன் டிவி செய்திகளுக்காக மொதமித்தா நான் உங்கள் சுகுமாரன்ற கதையாக இருக்கு. ஒரு அட்வென்ச்சரானதை தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்கு பாருங்க. ஆளுங்களும் கம்மி தான். ஆனால் விசிட் பண்ணி பார்க்கலாம். திருமலை கோவில், முருகர் கோவில் இது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சரிசனமாக பார்த்தாச்சு. நல்லா பார்த்துட்டு இப்போ நாங்கள் இப்போது கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கே ஒரு கோவில் வியூ இருக்குது பாருங்கள். தனியாக செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளோட ஊர்லலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. நாங்கள் செகண்ட் டைம் வரோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம
அப்படியே 8வது வியூவை பாருங்களேன் அம்மா, சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். இது இல்லையா ஃபைனலாக நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழேருந்து பஸ்ஸு போதுங்க, 2 பஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது 7 மணிக்கு மேலே தான் எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே மலை மேலே திருத்தணி மலை மாதிரி சின்ன மலை தான், ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஒன்ஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.